ஹாய், அனைவருக்கும் வணக்கம். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பூண்டு, கொய்யாக்காய் 2 எடுத்து இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வானிலையில் ஆயில் சூடாகிட்டுருக்கு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். பூண்டுப்பல், இஞ்சி, மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கி வரட்டும். வணக்கிட்டு பார்க்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் வணங்கி வரட்டும். இது கூடவே ஒரு 10 வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சமயத்தில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாக்காயை சேர்த்துக்கலாம். பழுத்தும் பழுக்காமல் மீடியமாக இருக்கிற கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வணங்கி வரணும். வணங்கினதுக்கப்புறம் காய்ச்சல் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிறதுக்கு இதில் இப்போது போடு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சி வர பார்த்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். தாளிச்சிக்கலாம். ஊற்று. கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சாதத்து கூட டிஃபன், இட்லி, தோசை கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.